நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியன் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தே வைத்து. எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கையே வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானே காண கண்ணடியேன் பெற்றவாரே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரியப் பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணத்திலே திருநகர படலத்தின்கண் காஞ்சி மாநகரத்துடைய சிறப்பினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே காஞ்சி மாநகரத்தின் செயற்கை உறுப்புகளை வர்ணிக்கின்றார். காஞ்சி மாநகரத்தை காவல் காப்பது ஓர் உயர்ந்த மதில். அந்த மதிலினை சுற்றி ஆழமான அகழி நாற்புறமும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே பகைவர்களால் இந்த அகழியை கடந்து வந்தாலும் மதிலினை அவர்களால் ஏறி உள்வர முடியாது. அப்படிப்பட்ட காவல் அமைப்புகளோடு கூடியது காஞ்சி மாநகரம். மதிலை சுற்றி அமைக்கப்பட்டிருப்பது அகழி ஆழமாக. அந்த அகழியை முதலிலே கூறுகின்றார். வெளியிலிருந்து வரும் பொழுது அகழி முன்னர் காணப்படும் என்பதனால அகழியை முன்னர் கூறுகின்றார். 28வது பாடல். மற்றவள் பூசை ஆற்றி வரம் பெரு முறைமை கேளா ஏற்ற மார்கங்கையாளும் கம்பர்வால் வரத்திற்கு எய்தி சற்றரும் கச்சி மூதூர் வலங்கொளும் தகைமைத்தாய ஆற்றல் சால் அகழியாழும் அகலம் ஆர் அளக்கவல்லார். மற்றவள் அப்படின்னா சக்களத்தி, தன்னுடைய கணவனுக்கே மனைவியாக அமைந்திருப்பவள் மாற்றவள். கங்கையும் உமை நங்கையும் பெருமானுடைய சக்திமார்கள். கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே என்ற நம்பியாரூர் தேவாரத்தினாலே கங்கையும் பெருமானுக்கு ஒரு சக்தியாகின்றாள் என்று பார்க்கின்றோம். சாத்திர நோக்கிலே பார்க்கும் பொழுது பிரவிற்த்தி என்ற அந்த வழியினை காட்டுபவளாக கங்கையும், நிவிருத்தி என்ற மார்க்கத்தினை காட்டுபவளாக ஞானமே வடிவாகின்ற உமை நங்கையும் கருதப்படுவார்கள் என்பதனால படைத்து காத்து அழித்தலாகின்ற முத்தொழிலையும் செய்கின்ற கங்கை திரோதான சக்தி போல அறியப்படுவாள். அவள் தன்னுடைய மாற்றவளாகின்ற உமாதேவி இந்த காஞ்சிபுரத்திலே ஏகம்பர்பால் வந்து அவரை பூசித்து வரம் பெற்றிருக்கின்றாள் என்பதை அறிந்து தானும் அவ்வண்ணமே ஏகம்பநாதரை பூசிப்பதற்காக அந்த காஞ்சி மாநகரத்தை முதலிலே வலங்கொண்டதை போல, அதாவது பிரதட்சிணம் செய்வதை போல அந்த அகழியானது அமைந்திருக்கின்றது. அதாவது கங்கை என்பது பெரிய நீர்ப்பரப்பினை கொண்ட ஒரு மகா நதி. அந்த நதியே காஞ்சிபுரத்தை சுற்றி அகழியாக அமைந்துள்ளதை போல தோன்றுகின்றது. கங்கையினுடைய நீளத்தையோ ஆழத்தையோ அகலத்தையோ அளப்பார் இல்லை. அதுபோலவே காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள இந்த அகழியினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் யாரால் அளக்க முடியும் என்று இந்த பாடல் கூறுகின்றது. அடுத்த பாடல். நெடிபடு பொதும்பர் சூழ நிறை திரை கரத்தால் செம்பொன் தடமதில் பொதிய புல்லும் தன்கிடங்கு இறைவர் ஏவ கடல்களே வளைய நோக்கி கம்பரை இருக புல்லும் சுடர்மணி கங்கை மானும் துளித்த நீர் தழும்பு மானும். நெடி என்றால் வண்டு. படு என்ற வினை சொல்லுக்கு பல பொருள். இங்கு படுதல் காணப்படுதல் என்ற பொருளிலே வருகின்றது.
வண்டுகள் காணப்படுகின்ற சோலைகள், அந்த சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன அகழியை. அப்ப மதிலை அகழி சூழ்ந்திருக்கின்றது, அகழியை அகன்ற சோலைகள் சூழ்ந்திருக்கின்றன. அந்த சோலைகள் பார்ப்பதற்கு கடல் போல் காணப்படுகின்றன. அவற்றினுடைய அந்த தளிர்களுடைய பச்சை நிறத்தாலும் பூத்திருக்கின்ற பூக்கள் எல்லாம் பவளக்குடி போலும் முத்துக்குடி போலும் காணப்படுகின்ற காரணத்தினாலும் சோலைகள் எல்லாம் அகழியை சுற்றி இருக்கின்ற சமுத்திரம் போல் காணப்படுகின்றன. இது ஏன் இவ்வாறு காணப்படுகின்றன என்று கேட்டால், பெருமானை பூசித்த பொழுது பெருமாட்டினுடைய பூசையை சோதிப்பதற்காக பெருமான் கம்பையாற்றினை ஏவியதை போலவே இங்கு அகழியாக வந்திருப்பது கங்கையே என்ற காரணத்தினாலே கங்கை பெருமானை பூசிக்க முனைகின்ற இந்த நேரத்திலே அந்த கங்கையினுடைய பக்தி ஆழத்தினை சோதிப்பதற்காக கடல்களை ஏவியதை போல அந்த சோலைகள் காணப்படுகின்றன. அந்த கடல்களுக்கு அஞ்சி கங்கையானது ஏகம்பநாதரை உமையம்மையை போலவே இருக புல்லியதை போல இந்த அகழி நீர் என்பது முன்னிருக்கின்ற மதிலை வந்து தழுவுகின்றது. உமையம்மையார் ஏகம்பரை தழுவிய காலத்திலே ஏகம்பர் அவளுடைய வளைத்தழும்பையும் முளைத்தழும்பையும் ஏற்றதை போல அகழி நீர் மதில் மீது மோதுகின்ற இந்த நேரத்திலே அந்த நீர்க்கரைகளை பெற்று மதிலானது விளங்குகின்றது. மதில் அகழி மோதி மோதி மீண்ட நீர்க்கரைகளோடு காணப்படுகின்றது என்று ஒரு உத்பிரேட்சை தற்குறிப்பேற்றத்தை இங்கு செய்கின்றார் என்பதனால மதில் ஏகம்பருடைய அந்த லிங்கத்தை போலவும் அகழி நீர் அந்த ஏகம்பரை சமுத்திர நீருக்கு அஞ்சி வந்து தழுவுகின்ற கங்கை நீரை போலவும் அகழை சுற்றி இருக்கின்ற சோலைகள் சமுத்திரம் போலவும் காணப்படுகின்றன என்பது இந்த பாடலுடைய கருத்து. அடுத்த பாடல் 30வது பாடல். திரையறி தரளம் பாங்கர் திரண்டு வால் ஒளிகள் வீசி குறைபுனல் குளிக்கும் வேழ குழாத்தை வெண்கயமா செய்ய கரைமிசை காண்போர் என்னே இம்மையே கடவுள் தன்மை புரைதவத் தரும் இத்தீர்த்தம் என இரும்பூது கொள்வார். இந்த அகழியினுடைய அலைகள், கரையிலே எரிகின்ற முத்துக்கள், அந்த முத்துக்கள் மலை போல குவிந்து வெண்மையான ஒளியினை வீசுகின்றன. அதாவது எல்இடி லேம்ப் மாதிரி வெள்ளிய ஒளியை தருகின்ற விளக்குகளை ஏற்றி வைத்தார் போல அகழியினால் எரியப்பட்ட முத்துக்கள் கரையிலே மலை போல குவிந்து ஒளி தருகின்றன. இவ்வாறு இவை வெள்ளையான ஒளியை பீச்சவும் அந்த அகழியிலே குளிக்கச் சென்ற யானை கூட்டங்கள் அவை உண்மையிலே கரிய நிறம் கொண்ட யானைகள் தான். ஆனால் அவை அகழியிலே இறந்து குளிக்கும் பொழுது இந்த வெள்ளிய ஒளி அவை மேல் பட்டு அவையெல்லாம் வெள்ளையானை போல காணப்படுகின்றன, ஐராவதம் போல. இந்த வெள்ளையானையானது பல நேரங்களிலே துர்வாசர் முதலிய முனிவர்கள் சாபமிட்டதை போல சாபத்திற்கு ஆளாகி பூமியிலே கதம்பவனம், திருவெண்காடு போன்ற தலங்களிலே இறைவனை பூசித்து மீண்டும் தம் உருவத்தை, வெள்ளையானையாகின்ற அந்த தெய்வ உருவத்தை பெற்றன என்ற புராண கதைகளை பார்க்கின்றோம். இங்கோ பூமியிலே இருக்கின்ற கரிய யானைகள் எல்லாம் இந்த அகழியிலே, புண்ணிய தீர்த்தமாகின்ற அகழியிலே இறங்கி குளிக்கின்ற அளவிலேயே வெள்ளை யானைகளாக மாறி தெய்வத்தன்மை பெற்று விடுகின்றன என்பதனால இந்த அகழியானது இம்மையிலேயே, இந்த பிறவியிலேயே யானைகளுக்கு தெய்வ வடிவத்தை தருகின்ற புண்ணியம் கொண்ட அகழி என்று இந்த ஊர் மக்கள் எல்லாம் இரும்பூது கொள்வார்களாம், கர்வம் கொள்வார்கள் என்று இந்த பாடல் கூறுகின்றது. 31வது பாடல். கடம்படு களிநல் யானை குண்டகள் கலக்கி கொட்ப தடங்கரை ஏறற்கு ஆர்த்து தாழ் தொடர் பிணித்து பாகர் இடம்பட இருபால் ஈர்ப்ப இருங்கடல் அமுதம் உண்ண தொடங்கு நாள் சிலம்பு நட்டு சுராசுரர் கடைதல் மான. கடம்படு களிநல் யானை, மதநீர் காணப்படுகின்ற கழித்திருக்கின்ற பெரிய யானைகள், குண்டகள் கலக்கி கொட்ப, குண்டு என்றால் ஆழம், ஆழமான அகழியினை தடதட என்று இறங்கி சுற்றி வந்து கலக்க, அதாவது அவை அந்த அகழியிலே இறங்கி நீராடுகின்றன. நீராடும் போது அகழி நீரை சுற்றி சுற்றி வந்து கலக்குகின்றன.
நீராடியது போதும் என்று அந்த யானைகளை கரையேற்ற வேண்டும். அதற்கு யானைப்பாகர்கள், அந்த யானைப்பாகர்கள் வந்து மனிதர்கள் தான், அவர்கள் யானையை கரையேற்ற வேண்டும் என்றால் யானை சந்தோஷமாக குளித்துக் கொண்டிருக்கும் போது பாகன் சொன்னதை கேட்காது என்பதனால அந்த யானைகளின் கால்களிலே தாழ் தொடர் என்றால் சங்கிலி, அந்த யானையின் கால்களிலே சங்கிலியை கட்டி இரண்டு பக்கமும் இருந்து கொண்டு விசாலமான இடத்தை அளித்து, அதாவது யானைகளை கரையேற்றும் பொழுது இடையில இடையூறு இல்லாமல் அந்த இடம் அகலமாக இருக்கும்படி செய்து கொண்டு இரண்டு பக்கமும் பாகர்கள் நின்று கொண்டு யானைகளை சங்கிலினால் கட்டி சிரமப்பட்டு இழுக்கின்றார்கள் கரைக்கு. அந்த காட்சி எப்படி இருக்கின்றது என்று கேட்டால், முன்னொரு காலத்திலே பார்க்கடலை கடைவதற்கு மந்தர பர்வதத்தினை நட்டு தேவர்களும் அசுரர்களும் இரண்டு பக்கங்களிலே இருந்து கொண்டு அந்த மந்திர மலையை வாசுகி என்ற கயிற்றினால் கட்டி கடைந்தார்கள். அந்த மந்திர மலை சுற்றும்படி செய்தார்கள். இரு பக்கமும் ஈர்த்து அதை போல கயிறை கடைவை போல செய்தார்கள். அந்த பார்க்கடலை கடைகின்ற காட்சியானது இங்கு காணப்படுகின்றது என்று கூறுகின்றார். யானைகளை கரையேற்றுகின்ற முயற்சி அப்படிப்பட்டது என்று சொன்னார். 32வது பாடல். நவமணி கொழித்து பொங்கு நளி திரை அகழினாப்பள் கவளமா கடத்த யானை கணஞ்சுலாய் உழக்குங் காட்சி உவர்படா பவ்வம் ஈதென்று உவந்து வந்து எழிலி தென்னீர் சுவரவாய் மடுப்ப கொட்கும் தொற்றமே அணையதம்மா. கொட்ப என்றால் சுழல, கொட்கும் என்றால் சுழலும். நவமணி கொழித்து நவரத்தினங்களும் அடித்து கொண்டு வருகின்றன எங்கு? அந்த அகழியினுடைய அலைகளிலே. அவ்வாறு நவமணிகளை திரட்டி கொண்டு வருகின்ற பொங்குகின்ற நளி திரை, நெருங்கி இருக்கின்ற திரை. நளிர் என்றால் குளிர், குளிர். நளி என்றால் செறிவு, செறிந்த திரைகளோடு கூடிய அகழியினுடைய நாப்பன் என்றால் நடுவிலே கவளமா. கவளம் என்பது யானை உண்கின்ற உணவு, அந்த பிண்டம் அதற்கு பெயர். யானை என்பது கவளங்கவளமாக உணவு உண்கின்ற இயல்பு கொண்டது. உருட்டப்பட்ட உணவு அதனை உண்ணும். அந்த கவளத்தை உண்கின்ற மா என்றால் விலங்கு. கடத்த யானை, கடம் என்றால் மதம், கடத்த யானை என்றால் மதம் கொண்ட யானை. மதர்த்த யானை, கணம் என்றால் கூட்டம். அந்த யானையினுடைய கூட்டமானது சுலாய் உழக்கும் காட்சி. நீராட புகுந்த யானைகள் சுற்றி வந்து அந்த அகழி நீரை கலக்குகின்ற காட்சி என்பது இன்னொரு எண்ணத்தை தோற்றுவிக்கின்றது. என்ன எண்ணம்னா, விண்ணிலே இருக்கின்ற மேகங்கள் எல்லாம் தங்களுடைய நீர்வெட்கை தனித்துக் கொள்வதற்கு பொதுவாக உப்பு கடலிலே சென்று நீரினை பருகும். அந்த பருகிய நீர்தான் மழை நீராக வேறு இடத்திலே பெய்யப்படும். இப்பொழுது இந்த அகழியிலும் சமுத்திரம் போல நிரம்ப நீர் இருக்கின்றது. அகழி சமுத்திரம் போல காணப்படுகின்றது என்பது பொருள். அந்த உப்பு கடலிலே வாய் வைத்து உண்பதற்கு பதிலாக நல்ல நீரை கொண்டிருக்கின்ற இந்த கடல் அகழியிலே நாம் நீர் பருகலாமே என்று அந்த மேகங்கள் எல்லாம் நினைத்து இப்பொழுது நீர் பருகுவதைப் போல காணப்படுகின்றது யானைகள் நீராடுகின்ற காட்சி. அதாவது யானைகள் எல்லாம் மேகம் போல கரிநிறம் கொண்டனவாகவும் உருவத்தில் பெரியனவாகவும் இருக்கின்றன. அவைகள் நீராடுகின்ற காட்சி மேகங்கள் நல்ல நீர் கடலிலே நீர் அருந்துவோமே என்று வந்துவிட்டதை போல காணப்படுகின்றது என்று கூறுகின்றார். 33வது பாடல். இத்தகை அகழி என்னும் இதுவும் ஓர் கடலேயாக அத்தின் நாள் இரட்டி எண்ணாது ஏழன அரைவர் மேலோர் தத்தலை கடைக்கால் வட்ட சலதியும் இகுதும் என்ற சுத்த நீர் கடல் என்றெண்ணி ஒருமையின் தொகுத்தார் போலும். 32வது பாடலை கேட்ட உடனே ஒரு அப்ஜெக்ஷன், ஒரு ஐயம் எழுகின்றது. இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கின்ற அகழி நீர் சமுத்திரம் தான் என்று கூறுகின்றீர்கள், தொடர்ந்து கூறி வருகின்றீர்கள். இந்த சமுத்திரம் உப்பு கரிக்காது நல்ல நீர் கொண்டது என்று கூறுகின்றீர்கள். அப்படி என்றால் மொத்தம் உலகிலே படைக்கப்பட்ட கடல்கள் 7 என்று புராணங்கள் கணக்கிட்டிருக்கின்றன. பார்க்கடல், தேன்கடல், கருப்பஞ்சாற்று கடல், இளநீர் கடல் என்றெல்லாம். அதுல நன்னீர் கடல், நல்ல நீரை கொண்ட கடல் என்று இறுதியாக இருக்கின்ற ஒரு கடல், அந்த கடலை எண்ணுகின்றன. அதாவது அண்டத்தின் இறுதியே இருக்கின்ற கடல் அது. பூமியிலே காணப்படுகின்ற கடல் உப்பு கடல். அதை அடுத்து பார்க்கடல், தேன்கடல், கருப்பச்சாற்றுகள், இளநீர் கடல், இந்த கடல்கள்லாம் இருக்கின்றன. இறுதியிலே அண்டத்தின் முடிவிலே இருப்பது நன்னீர் கடல், தூய நீர்க்கடல். அந்த ஒரு கடல் என்று எண்ணப்பட்டிருக்கும் பொழுது காஞ்சிபுரத்திலே ஒரு கடல் இருக்கின்றதே, அப்ப
மொத்தம் கடல்கள் 7 என்றல்லவா எண்ணிருக்க வேண்டும் என்று கேட்டால், இதுவும் நன்னீர் கடல் அதுவும் நன்னீர் கடல் என்று சொல்லி இரண்டையும் ஒன்றாக தொகுத்திருக்கிறார்கள். அதாவது நன்னீர் கடல் ஒன்று, அது அண்டத்தின் முடிவிலும் இருக்கின்றது, பூமியின் நடுவிலே காஞ்சிபுரத்திலும் இருக்கின்றது என்பதனால 2 என்று எண்ணாமல் 1 என்று எண்ணிவிட்டார்கள் என்று அதற்கு சமாதானம் கூறுகின்றார். கடைக்கால் வட்டச்சலதி என்றால் 7 கடல்களிலே இறுதியாக இருக்கின்ற கடல், அதான் கடைக்கால். அது வட்டச்சலதி, வட்டமாக இருக்கின்ற கடல், அது நன்னீர் கடல். இகுதும் மன்ற சுத்த நீர்க்கடல், அதுவும் தூய நீர்க்கடல். காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அகழியும் தூய நீர்க்கடல் என்பதனால இவ்வாறு ஒன்றாக கணக்கிட்டிருக்கின்றார்கள் என்று கூறினார். 34வது பாடல். புடைபயில் பொதும்பர் தேனும் புனல் மலர்த்தேனும் பாய்ந்து விடையவர்க்கு உமையாள் ஆட்ட வரும் மது வேலை ஒக்கும் குடநிகர் செருத்தல் மேதி கொட்புறச் சொரிந்த பாலால் உடை திரை அகழிதீம்பால் அளக்கரும் உற்றால் ஒக்கும். ஏகம்பருக்கு அபிஷேகத்துக்கு திரவியங்கள்லாம் அண்டா அண்டாவா மற்ற ஊர்களிலே பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தயார் செய்வதை போல ஏகம்பருக்கு சமுத்திரம் சமுத்திரமாக தயார் செய்து வைத்திருக்கிறாளா? யாரு? காமாட்சி அம்மை. அவள் இந்த அகழியை சுற்றி இருக்கின்ற சோலைகளிலே இருக்கின்ற மலர்களிலே உண்டாகின்ற தேனும் மற்றும் இந்த அகழியிலேயே பூத்திருக்கின்ற பலவிதமான மலர்கள், அந்த மலர்களுடைய தேனும், இந்த 2 வகை தேனும் அகழியிலே பாய்கின்றன. வெள்ளமாக இந்த தேன்கள் பாய்கின்றன. சுற்றி இருக்கின்ற சோலைகளிலிருந்து தேன் வெள்ளம் பாய்கின்றது, அகழியிலேயே பூத்திருக்கின்ற மலர்களிலிருந்தும் தேன் வெள்ளம் பாய்கின்றது என்பதனால அந்த அகழியிலே ஒரு பால் தேன் என்பது ஒரு பெரிய அண்டா நிரம்ப நிரப்பி வைக்கப்பட்டதை போல தேங்கி கிடக்கின்றது. அது ஏன் அவ்வாறு கிடைக்கின்றது என்று சொன்னால், உமையம்மை ஏகம்பநாதருக்கு பூசிக்கும் பொழுது இந்த தேனைத்தான் எடுத்து அபிஷேகம் செய்வாள் என்பதை போல தோன்றுகின்றது. அது இந்த அகழியிலேயே ஒரு பக்கத்திலே தேன் கடல் இருக்கின்றது என்று எண்ண தோன்றுகின்றது. இன்னொரு பக்கத்திலே பெரிய குடம் போன்ற மடியை கொண்டிருக்கின்ற எருமைகள் எல்லாம் குளிப்பதற்கு இறங்குகின்றன. எருமையினுடைய மடி எப்படி இருக்கும்? பெரிய குடம் போல அந்த மாட்டினுடைய மடி இருக்கும். செருத்தல் என்றால் மாட்டின் மடி, மேதி என்றால் எருமை தாய். அவையெல்லாம் இறங்குகின்றன. இறங்கி எருமை என்பது நீண்ட நேரம் குளிக்கும், இருந்தாலும் தன்னுடைய கன்றினுடைய நினைவு வந்தாலோ அல்லது உடனிறங்கிய கன்றானது மடியிலே மோதினாலோ அது அன்பினாலே பாலினை தடையின்றி சொரிந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு அது குடம் குடமாக சொரிகின்ற பால் என்பது அந்த அகழியிலே இன்னொரு பக்கம் ஒரு பார்க்கடல் போல் தேங்கி இருக்கும். அந்த பார்க்கடலுக்கும் என்ன பர்பஸ், நோக்கம் என்று கேட்டால், ஏகம்பநாதருக்கு அபிஷேகம் செய்வதற்கு பாலை தயாரித்து வைத்ததை போல அந்த அகழியானது ஏகம்பநாதருடைய அபிஷேக திரவியங்களை எல்லாம் தன்னிடத்திலே கொண்டிருக்கின்றது என்று சொன்னார். இது அந்த அகழியே ஏகம்பநாதருடைய பூஜைக்கு உதவ விரும்புகின்றது என்ற அதனுடைய தூய எண்ணத்தை, பக்தி எண்ணத்தை காட்டுவதாக காணப்படுகின்றது. அடுத்த பாடலிலே சரி, இவ்வாறு அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு நிர்மால்யம் இருக்கின்றது. அந்த நிர்மால்யத்தை எங்கு ஒதுக்குவார்கள் என்று கேட்டால், அந்த நிர்மால்யத்தையும் இந்த சமுத்திரமானது, சமுத்திரம் போல் இருக்கின்ற அகழியானது ஒரு பக்கத்திலே தன் கரையிலே ஒதுக்கி இருக்கின்ற காட்சியை காணலாம். அந்த காட்சி எவ்வாறு உண்டாகின்றது என்று கேட்டால், பழமுதல் பொருள்கள் விற்கும் பாவையர் நாளும் அந்தி பொழுதின் அக்கலன் கழிய மண்டலால் புனர்கிடங்கு வழிபடும் உமையாள் எந்தைக்கு ஆட்டு மாலியங்கள் ஒன்றும் கழிவுரா சூழ தேங்கி கிடந்ததே கடுக்கும் மன்னோ. கடுக்கும் என்றால் போலும், காட்சிக்கு அதுபோல காணப்படும் என்பது பொருள். கிடங்கு என்றால் அகழி என்பது பொருள். சிறு பெண்கள் எல்லாம் அந்த அகழியும் மதிலையும் வேடிக்கை பார்க்க வருகின்ற சுற்றுலா பயணிகள் உண்டு மகிழ்வதற்கென்று பழங்களை எல்லாம் விற்கின்றார்கள். பழங்களை விற்று அந்த பழங்கள் விற்கப்பட்டு எஞ்சியிருக்கின்ற பழங்கள், அல்லது இவங்க பழங்களை விற்கும்போது கட் பண்ணி கொடுப்பாங்க அந்த தோழிகள் போன்றவை எல்லாம் மாலை பொழுதிலே அவர்களுடைய பழம் வைக்கின்ற கூடைகள் அந்த கலன்களிலே எஞ்சி இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இந்த அகழியின் ஓரத்திலே கொட்டிவிட்டு செல்வார்களாம். அது உமையம்மை பெருமானை பூசித்து கழித்த நிர்மால்யம். அது ஒதுக்கப்பட்டிருப்பதை போல
அந்த காட்சியை தரும் என்று கூறினார். இப்பொழுது அகழி என்பது எதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது? அது பகைவருக்கு இந்த ஊரானது அடிமைப்படக்கூடாது. பகை மன்னர்கள் காஞ்சிபுரத்தை படையெடுத்து வந்து கைக்கொள்வதற்கு தடையாக புறத்தே அகழியும், அகழியை அடுத்து மதிலும், உயர்ந்த மதிலும் பல்லவ மன்னர்களாலோ அல்லது அந்த காஞ்சிபுரத்தை உண்டாக்கிய கரிகார சோழனாலோ படைக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கின்றோம். இப்பொழுது பகை மன்னர்கள் பகையெடுத்து வரும் பொழுது இந்த அகழியே முதலிலே அவர்களை தடுத்து அவர்களோடு போரிட்டு விடும் என்பதை போல தோன்றுகின்றது. எப்படி தோன்றுகின்றதுன்னு கேட்டா, இந்த அகழியானது அகழி நிரம்ப தாமரை பூக்கள் பூத்திருக்கின்றன, தாமரை கொடிகள் பறந்திருக்கின்றன. அந்த தாமரையினுடைய இலைகள் எல்லாம் பச்சை பசேல் என்று அகழியினுடைய மேற்புறம் முழுவதும் மூடியிருக்கின்றது. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, அகழி என்ற போர் வீரன் தன்னுடைய உடம்பு, பெரிய உடம்பு அவனுக்கு, அந்த உடம்பினை பச்சை நிற கவச்சத்தினாலே பொருத்தி கொண்டதை போல காணப்படுகின்றது. ஆனாலும் பகைவர்கள் விடுகின்ற அம்புகள் அந்த கவச்சத்திலே ஆங்காங்கு துளைத்து அவன் உடம்பிலிருந்து ரத்தம் பீறிடுவதை போல அந்த தாமரை மொட்டுக்களும் மலர்களும் வெளியிலே தோன்றுகின்றன. அந்த பகைவருடைய கணைகள் துளைத்த புண்களிலே ஈக்கள் மொய்ப்பதை போல புண்போல் தோன்றுகின்ற தாமரை மலர்களை சுற்றி வண்டுகள் மொய்க்கின்றன என்பதனால பகை மன்னரை அகழியே முதலிலே எதிர்கொண்டு அவர்களோடு போரிட்டு விழுப்புண் பெறும். அந்த விழுப்புண் தான் தாமரை மலர்களாக மலர்ந்திருக்கின்றன என்று கூறுகின்றார். பாசடை கவையும் பொறுத்து பகைஞரோடு இகலே தானும் பூசலை விளைப்ப. தானும் என்றதுல இருக்கின்ற அந்த உண்மை சிறப்பு உண்மை. காஞ்சிபுரத்தை காவல் செய்கின்ற போர் வீரர்கள் போரிடுவதற்கு முன்பாக தானே சென்று பகைவரோடு போரிடுவதைப் போல அகழி காணப்படுகின்றது. தானும் பூசலை விளைப்ப. பூசல் என்றால் சண்டை. அன்னோர் கணை பொறுபுழைகள் தோறும், அந்த பகைவருடைய கணைகள் துளைக்கின்ற ஓட்டைகள் தோறும், புழை என்றால் ஓட்டை. தேசுர எழுந்த சோரியாமென, ஒளியோடு எழுந்த இரத்த வெள்ளத்தை போல, செய்ய கஞ்சம் மூசுவண்டு இந்நற்ப, சிவந்த தாமரைகள் பூத்து வெளியே வருகின்றன. அந்த கவச்சம் போல் இருக்கின்ற பச்சை இலைகளின் நடுவிலே இருந்து அங்கு மொய்க்கின்ற வண்டுகள் புன்னை மொய்க்கின்ற ஈக்கள் போல் காணப்படுகின்றன. தேசுர எழுந்து சோரியாமென செய்ய கஞ்சம் மூசு வண்டி இந்நற்ப, மொய்த்துள்ளது அகழி தென்னீர். அகழிலே இருக்கின்ற தெளிந்த நீர் இவ்வாறு வண்டுகள் மொய்ப்ப காணப்படுகின்றது என்று சொன்னார். கஞ்சம் என்றால் தாமரை மலர். அணிமலர் அழகே நோக்கி அகழியுள் இழ்கின்றோரும், திணியும் உட்கொடுமை நோக்கி செய்யிடை விலகுவோரும், கணிகையர் கோலம் நோக்கி காதலி தகப்பட்டோரும், பிடியும் உட்கருத்து நோக்கி வெறி பெயர்ந்தகல்கின்றோரும். இந்த பாடலிலே வினைச்சொல் இல்லை. இவ்வாறு சில பாடல்கள் அமையலாம் என்பதை இங்கு மாதவ சிவஞான முனிவர் காட்டுகின்றார். அப்பொழுது வினைச்சொல்லை பெய்து கொள்ள வேண்டும். இந்த பாடல் என்ன கூறுகின்றதுன்னா, வேடிக்கை பார்க்கின்ற வருபவர்களிலே ஒரு சிலர் அகழி நெடுகிலும் பூத்திருக்கின்ற பலவிதமான மலர்களின் அழகை பார்த்து மயங்கி அகழியிலே அதனுடைய அச்சம் தருகின்ற ஆழத்தை அறியாதோ பொருட்படுத்தாமலோ தங்களுக்கு வருகின்ற ஆபத்தை அறியாமல் இறங்கி விடுகின்றார்கள். சிலர் எச்சரிக்கையாக கரையிலேயே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் இறங்கினால் அகழி ஆழமானது, அந்த ஆழத்திற்கு சென்று விட்டால் நம்முடைய முயற்சியினாலே நாம் மீண்டு வர முடியாது என்பதனால அச்சத்தையும் ஆபத்தையும் விளைக்கின்ற அகழியை கரையிலிருந்து நோக்க வேண்டுமே அல்லாமல் அதன் உள்ளே புகக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருக்கின்றார்கள். இந்த இருவரும் யாரை போல் காணப்படுகின்றார்கள் என்று கேட்டால், மலர்களை அணிந்து அழகாக காணப்படுகின்ற அகழி தன்னுடைய வாடிக்கையாளர்களை மயக்கி தம்பால் இருப்பதற்காக மலர்களையும் ஆபரணங்களையும் அணிந்து வாசலிலே காணப்படுகின்ற பரத்தையர் போல இந்த அகழியானது காணப்படுகின்றது. அந்த பரத்தினுடைய அழகிலே மயங்கி அவர்கள் இல்லத்திற்குள்ளே தங்களுக்கு வருகின்ற ஆபத்தை கருதாது நுழைவார்களைப் போல சிலர் அகழியிலே நுழைகின்றார்கள், மடுவிலே புகுகின்றார்கள். வேறு சிலர் எச்சரிக்கையாக இந்த பரத்தையரிடத்திலே நாம் அகப்பட்டு கொண்டால் இவர்களிடமிருந்து மீண்டு வருவது முடியாது, இவர்களிடத்திலே நாம்
அகப்பட்டே அமிழ்ந்திருக்க வேண்டும், மீளுதல் என்பது முடியாது என்பது கருதி எச்சரிக்கையாக இருப்பதை போல அகழியின் ஆழத்தை அவர்கள் கருதி அதிலே புகாதிருப்பார்கள் என்று கூறினார். இப்பொழுது இங்கனம் இவர்கள் ஆவார்கள் என்ற வினைச்சொல் இந்த பாடலிலே இல்லை. ஆகவே ஆவார்கள் என்ற வினைச்சொல்லை கொண்டு இந்த பாடலை முடித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அகழியினுடைய அந்த பெருமையை சிறப்பித்தார். தொடர்ந்து அகழிக்கு உள்பக்கமாக எந்த மதிலை சுற்றி அகழி அமைந்திருக்கின்றதோ அந்த உயர்ந்த மதிலை பற்றி கூறப்போகின்றார். கம்பையை தடுத்த பின்பு கம்பனார் அழைத்தலும் பம்பி ஆர்த்தொருங்கு பவ்வம் 7 முற்றுமாறு உணர்ந்து அம்பை அண்ட பித்திகாரும் ஆக்குமா தடை பொற வம்பலர் கிடங்கு சூழ்ந்த மல்லல் நொச்சி ஒங்குமே. அம்மையார் இறைவனை பூசிக்கும் பொழுது இறைவன் கம்பையாற்றிலே வெள்ளத்தை அனுப்பினார். அந்த வெள்ளத்தை அம்மையார் தன்னுடைய கைகளால் தடுத்தார். தடுத்து காளியை கொண்டு தடுத்தார் என்று கச்சிப்ப முனிவர் காஞ்சிபுரத்திலே கூறுகின்றார். இவ்வாறு அம்மையாராலே அந்த கம்பையாரானது தடுக்கப்பட்டது என்றும், அது தடுக்கப்பட்ட காரணத்தினாலே பெருமான் தொடர்ந்து 7 கடல்களை அனுப்பியதாகவும் இங்கு ஒரு கற்பனை செய்யப்படுகின்றது. அந்த 7 கடல்களும் சுற்றி வந்து சூழ்ந்ததை போல சூழவும் அந்த 7 கடல்களால் வருகின்ற ஆபத்தை தடுப்பதற்காக அம்மையார் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னு கேட்டா, பித்தி என்றால் சுவர், அண்ட பித்தி என்று ஒரு சுவர் இருக்கின்றது. அது படைப்பின் இறுதியிலே இருக்கின்ற அண்டம். அந்த அண்டத்திலே படைப்பு நிகழ்ந்து விடாமல் இருக்கின்ற ஒரு சுவர், அதாவது இந்த படைப்பு அனைத்திற்கும் இருக்கின்ற ஒரு காம்பவுண்ட் சுவர். அந்த சுவர் வரையிலும் அம்மையானவள் இந்த சமுத்திரமானது சென்று தாக்காத வண்ணம் ஒரு தடையினை ஏற்படுத்தியதை போல மனம் கொண்ட மலர்களால் காணப்படுகின்ற கிடங்கு என்றால் அகழி, அந்த அகழியினால் சூழப்பட்ட மல்லல் நொச்சி, அதாவது ஆற்றல் பொருந்திய நொச்சி என்றாலும் இஞ்சி என்றாலும் மதில், கோட்டை. அந்த கோட்டையானது உயர்ந்து காணப்படும். இந்த கோட்டை என்பது அண்ட பித்தி, அண்டத்திலே இருக்கின்ற சுவர் போல உயர்ந்து காணப்படும். எவ்வாறு அந்த காமாட்சி அம்மை தான உலகத்தை படைத்திருக்கின்றார் என்பதனால அவள் அண்டச்சுவரை படைத்ததை போலவே அவளால் படைக்கப்பட்ட அண்ட சுவரை போல இந்த மதிலானது காணப்படுகின்றது. ஆனால் இந்த மதில் கரிகார் பெருவளத்தானாலே அமைக்கப்பட்டது. இது ஏன் இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது கேட்டா, சமுத்திரம் போல் இருக்கின்ற அகழியானது மீண்டும் ஊருக்குள்ளே வந்து ஏகம்பநாத பெருமானுடைய லிங்கத்தை சூழ்ந்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கையாக காமாட்சி அம்மையார் அந்த அகழி ஊருக்குள்ளே புகாமல் தடுத்து நிறுத்துகின்ற சுவரை தானே உண்டாக்கியதை போல இந்த மதில் விளங்குகின்றது என்று ஒரு சிரமமான தற்குறி பெற்றத்தை இந்த பாடலிலே நமக்கு ஆசிரியர் காட்டுகின்றார். 39வது பாடல். திருக்கிளர்ச்சியில் செருக்கு தேவநாடு பாதல தருக்கு நோக்கி வெஞ்சினம் தலைக்கொள் காஞ்சி அவ்வலி முறுக்க எண்ணி முன்பு போய் வளைப்ப ஏவி முண்டன மறுக்கிடங்கும் இஞ்சியும் வியத்தகும் வளைத்தவே. காஞ்சிபுர நகரை சுற்றி இருக்கின்ற வாசனையான அந்த அகழியும், அகழி பூக்களினாலே வாசனையாக காணப்படுகின்றது. உயர்ந்த இஞ்சியும், இஞ்சி என்றால் மதில், அந்த இரண்டும் இந்த அகழியானது ஆழத்தினாலே பாதாளத்தை நோக்கி செல்கின்றது. மதிலானது உயரத்தினாலே சொர்க்கத்தை நோக்கி செல்கின்றது. ஏன் இவ்வாறு செல்கின்றது என்பதற்கான ஒரு காரணத்தை இங்கு சிவஞான முனிவர் கற்பிக்கின்றார். மிகுந்த செல்வச் செழிப்பு இருக்கின்ற காரணத்தினாலே செருக்கு கொண்டு இருக்கின்றது தேவநாடு. அதே போலவே பாதாளம் என்ற நாகலோகமும் அது தேவலோகத்தை போலவே, இன்னும் சொல்லப்போனா தேவலோகத்தில் காணப்படாத செல்வங்களும் நாகலோகத்தில் காணப்படும், அதுவும் செல்வச் செருக்கினாலே தருக்கி கொண்டிருக்கின்றது. இந்த 2 உலகங்களுடைய செருக்கினை அடக்குவதற்காக எண்ணி தலைக்கு ஏறிய கோபத்தோடு இந்த காஞ்சிபுரமானது அந்த தேவருலகத்தினுடைய செருக்கினையும் பாதாள உலகத்தினுடைய செருக்கினையும் முறுக்க எண்ணி என்றால் போயிட்டு மாற்றுவதற்காக எண்ணி
அந்த பாதாள லோகம் வரையிலும் இந்த அகழியை விட்டிருக்கின்றது. தேவலோகம் வரையிலும் மதிலினை வளர விட்டிருக்கின்றது. என்ன காரணம்னா, அந்தந்த உலகத்திற்கே போய் அவருடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரம் செய்கின்ற முயற்சி போல இந்த மதிலும் அகழியும் காணப்படுகின்றன என்று சொன்னார். கிடங்கி நெல்லை காண்பதென்று கீழும் மேலுமாக நீள் விடங்கத்தால் அணிந்த விண்டு நோக்கமே வியன் மதில் தடங்குள் எல்லை காண்பதும் தலைவர் தஞ்சடைத்தலை இடங்குள் வெண்டலை அலாமல் ஏவர் காண வல்லரே. இந்த கிடங்கின் எல்லை காண்பதென்று கீழும் மேலும். இந்த கிடங்கு என்றால் சொன்னேன் அகழி. அகழியினுடைய எல்லையை கீழே சென்று காண யாராலும் முடியாது, அவ்வளவு ஆழம் கொண்டது. மேலும் என்றால் அகழியை எடுத்திருக்கின்ற மதிலினுடைய எல்லையை மேலே சென்று யாராலும் காண முடியாது. யாரால் காண முடியும் என்று கேட்டால், முன்னொரு காலத்திலே பிரம்ம விஷ்ணுக்களால் தேடப்பட்டு நீண்டு காணப்பட்ட விடங்கராகின்ற ஏகம்ப பெருமான், விடங்கர் என்றால் அழகர் என்பது பொருள், அந்த அண்ணாமலை பெருமானாக உருக்கொண்ட ஏகம்பநாதர் அவருடைய திருவடியிலே 1000 தாமரை பூக்களிலே ஒரு பூ குறைந்த பொழுது திருமாலானவர் தன்னுடைய தாமரை போன்ற கண்ணையே அர்ப்பணம் செய்தார். ஆகவே பெருமானுடைய திருவடியிலே இருக்கின்ற அந்த திருமாலுடைய கண், அந்த கண் மட்டும்தான் இந்த அகழியின் ஆழத்தை காண வல்லது. முன்னொரு காலத்திலே தாருகாவனத்து ரிஷிகள் ஆபிசார யாகம் செய்து பெருமானை கொல்வதற்காக அந்த யாகத்திலிருந்து ஒரு வெள்ளையான மண்டையொட்டை ஏவினார்கள். அந்த மண்டையொட்டினை பெருமான் அதனுடைய வலியை போக்கி தன்னுடைய சடையிலே ஒரு அலங்கார பொருள் போல அதனை அணிந்து கொண்டார். ஆகவே அந்த மண்டையோட்டிற்கு கண் இருக்கின்றது அல்லவா, ஆகவே அந்த மண்டையோட்டினால் தான் இந்த மதிலினுடைய உயரத்தை அளக்க முடியும். ஆகவே பெருமானுடைய சடையிலே இருக்கின்ற வெண்தலையினாலும் பெருமானுடைய திருவிழிலே இருக்கின்ற திருமாலுடைய கண்ணினாலும் மட்டும்தான் இந்த மதிலுடைய உயரத்தையும் அகழியினுடைய ஆழத்தையும் காண முடியுமே அல்லால் வேறு யாராலும் காண முடியாது என்று 40வது பாடல் நமக்கு காட்டுகின்றது. கச்சி வாணர் சென்னி தாள்கள் காண முன்புற முன் பறந்து அகழ்ந்து அச்சழிந்த மால்விரிஞ்சர் அன்று சென்ற எல்லைகள் நிச்சயிப்ப அவ்வளவும் ஏக வைத்த நீழ்வுரி நொச்சியும் கிழங்கும் என்ன நோக்குவார் கிழங்குமே. இந்த அகழியையும் இந்த மதிலையும் பார்த்தால என்ன தோணுமா, முன்னொரு காலத்திலே கச்சிவடராகின்ற ஏகம்பநாதர் அண்ணாமலை பெருமானாகத்தான் நெருப்பு தூணாக நின்ற பொழுது அவருடைய திருமுடியை காண்பதற்கு பறந்த அந்த அன்னம் இருக்கின்றது, அது எதுவரையிலும் பறந்திருக்கும் என்று நாம் யூகிக்க வேண்டும் என்றால் இந்த மதிலுடைய உயரம் வரையும் பறந்திருக்கலாம் என்று எண்ணும்படியாகவும், திருமாலானவர் 7 பாதாளங்களையும் நோண்டிக் கொண்டு கீழே சென்றார். அவர் எதுவரையிலும் சென்றிருப்பார் என்று யூகிக்க வேண்டும் என்றால் இந்த அகழியினுடைய ஆழம் அதுவரையும் சென்றிருப்பார் என்று கருதும் வண்ணம் அவர்கள் சென்ற எல்லைகளுக்கு ஒரு அடையாளம் போல, அதை சுட்டி காட்டுவதை போல இந்த மதிலும் அகழியும் அமைந்திருக்கின்றன என்று உயர்வு நெகிழ்ச்சியாக இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு உயரம் மதில், அவ்வளவு ஆழம் அகழி என்பது பொருள். அச்சழிந்த மால் விரிஞ்சர் என்று வருகின்றது. உயிர்கள் பிறவிதோறும் அச்சுமாறி பிறக்கும் என்று சிவஞான போதம் 2வது நூற்பாவினுடைய 3வது அதிகரணத்துக்கான சூர்ணிகை கூறுகின்றது. அச்சு என்றால் உருவம். திருமாலுடைய தெய்வ வடிவத்திலேயே அவர் பாதத்தை தேடவில்லை, மாறாக அச்சு மாறினார். அவர் பன்றின் உருவத்தை எடுத்துக்கொண்டார். அதே போலவே பிரமதேவனும் தன்னுடைய தெய்வ வடிவாகின்ற 4முக வடிவத்தோடு உயரை சென்று தேடாமல் அதனினும் தாழ்ந்த அன்னத்தினுடைய வடிவத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதனால அவருடைய நோக்கத்திற்கேற்ப அச்சு மாறினார்கள், இழிப்பிரிவினை பெற்றார்கள். அந்த இழிப்பிரிவினை பெற்ற நிலையிலேயே அவர்கள் தோற்று போனார்கள். அவர்கள் தேடியிருக்கவே தேவையில்லை என்ற கருத்தினை நமக்கு சேக்கிழார் சம்பந்த பெருமானுடைய முதல் பதிகம் அந்த தொண்டை சிவன் என்ற பதிகத்திற்கு உரை வகுக்கும் போது இந்த அரிய கருத்தினை கூறுகின்றார். திருமாலாக இருந்து தேடவில்லை, பிரமன் பிரமனாக இருந்து தேடவில்லை, மாறாக அவர்கள் அச்சு மாறியதே, இழி விலங்கும் பறவையுமாக அவர்கள் அச்சு மாறியதே அவர்கள் செய்கின்ற காரியம் அவருடைய அகங்காரத்தினாலே மாசுபட்டு விட்டது என்பதை காட்டுகின்றது என்று கூறுகின்றார். அதனை குறிப்பிடுவதை போல இங்கு
நம்முடைய ஆசிரியர் பெருமானார் அச்சழிந்த என்றால் உருமாறியதினால் அவர்களுடைய நோக்கம் அழியப்பெற்ற மால்விரிஞ்சன் என்று இங்கு நமக்கு விளக்குகின்றார். இடித்தகழ்ந்து தம் இருக்க எற்றினிற் கிடங்கினில் வெடித்தெழுந்து தாவ வாழை மீனை மீண்டுராவகை அடுத்து விக்க உண்டு தேக்கி அம்பரத்து மீனையும் தடுத்து வென்றி கொள்ள உள்ள சார்மதிர் பொறிக்குலம். தொடர்ந்து அந்த மதில் மீது, மதில் என்பது உயரமா இருக்கும், உயரத்தின் மீதும் ஒரு 2 ரெட்டமாட்டு வண்டி பக்கத்துல போற மாதிரி ஒரு 2-வே ரோடு மாதிரி அகன்று இருக்கும் மதில்கள் எல்லாம். அங்கு ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் உள்பக்கமாக படி வழியாக ஏறி மதில் மீது அவர்கள் கூடி பகையிலிருந்து மதிலை ஏறி வருகின்ற பகை புலத்து வீரர்கள் மீது அம்பு பாய்ச்சுவதற்காக அந்த இடங்கள்லாம் இருக்கும். அதை தவிர அங்கு யவனர்கள் செய்த பொறிகள், அதாவது மெஷின்ஸ், எந்திரங்கள் அந்த மதில் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கும். ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ், அவையெல்லாம் எப்பொழுதும் இயக்கம் கொண்டிருக்கும், சுற்றி கொண்டே இருக்கும். அந்த பொறியிலே தவறி போய் இந்த பகை வீரர்கள் மாற்றிக்கொண்டால் அவர்கள் உடலை அது துணித்து விடும், அவர்கள் உயிர் துறப்பார்கள். அந்த பொறியானது அந்த மதில் நெடுகிலும் அமைக்கப்பட்டிருக்கும், அவை தானே இயங்கிக் கொண்டிருக்கும். அவ்வாறு ஒரு டெக்னாலஜி பழங்காலத்திலே இருந்தது, அது பிற்காலத்திலே நம்மால் மறக்கப்பட்டு விட்டது. இந்த பொறிகள் மதில்கள் மீது அமைக்கப்படுகின்ற விஷயத்தை எல்லாம் சிந்தாமணி, சிலப்பதிகாரம் போன்ற நூல்கள் மூலம் நம்ம அறிகின்றோம். இந்த பொறிகளுடைய சிறப்பினை தொடர்ந்து ஒரு 5-6 பாடல்களினாலே நமக்கு ஆசிரியர் பெருமானார் கூறப்போகின்றார். அதில் சில அரிய கருத்துக்களை கூறுவார். அவற்றையெல்லாம் வருகின்ற வகுப்பிலே நாம் பார்ப்போம் என்று கூறி அமைகின்றேன். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.